Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் ஸ்டோனுக்குலாம் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் வந்து நம்ம இங்கே ஆரம்பித்த இடத்துல இருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். தனித்தனியாக ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில் வந்து சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். முடிச்சுட்டு அப்புறம் நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து நம்ம மேல் பக்கமே போட்டுக்கலாம். உங்களுக்கு உள்பக்கம் தேவைனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து வெளியே எடுக்கணும். இந்த லூப்புக்குள்ளே நீடில் வர்றது மாதிரி கெடுங்க. இப்போ இதை ஒட்டி நம்பர் 5 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் ஒட்டி இந்த மாதிரி போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம இதுக்கு இடையில வந்து ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 5 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ்க்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வளைவு போட்டுக்கலாம். இந்த 2 பீட்ஸும் இந்த இடத்துல இதில் இருந்து வளைவு எடுத்து இந்த 2 பீட்ஸ் நடுவில் வர்றது மாதிரிக்கு இந்த 2 எண்ணம் விட்டுட்டு இதில் இருந்து வளைவு இந்த வளைவில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த பீட்ஸ் போட்டுட்டு ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இந்த 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஸ்டோன் போடணும். ஸ்டோன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
இதில் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன். திலகம் சிப் ஸ்டோன் போட்டு இதை சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். கம் வந்து நிறையவே நான் போட்டிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டிங்கன்னா தான் ஸ்டோன் கீழே விழாமல் இருக்கும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டோனுக்கு 2 சைட்லையும் நம்ம வந்து ஸ்டோன் போடணும். ஸ்டோன் வந்து அது ஷேப்பில் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். வந்து நம்ம நெக் ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். ஸ்லீவ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நெக்குக்கு போட்ட மாதிரி போட்டிருக்கேன். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் இது மட்டும் வந்து அடிப்பக்கம் போட்டிருக்கோம். மற்றபடி நெக்கில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தட் தான் இதுவும். இப்போ இது வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1.25 இன்ச்சு இதில் ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் அப்புறம் இது ரெண்டுக்கும் இதுக்கு நேராக இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த வளைவுலெல்லாம் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணியிருக்கேன். வேறு எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை ஒட்டிலுமே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. வேறு நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். உள் பக்கமும் வெளிப்பக்கமும் போடணும். இந்த பக்கம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போடணும். நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டோம். போட்டுட்டு நம்ம நெக்கில் போட்டோம் இல்லையா ஸ்டோன், அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.